சாம்பார் ஊத்தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தா, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு சாம்பார் ஊத்தவா? வேணாம் வேணாம். சாம்பார் இல்ல கொஞ்சோன்னு ஊத்துறனே, சாப்பிடுங்களேன். சாம்பார் தான் பிடிக்கும்ல. வேணான்னு சொல்றோம்ல அப்புறம் என்ன? சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்பா அருமையான சாப்பாடுமா அன்னைக்கு. சூப்பரான டிஃபன்ல அசத்தி புட்டிய போங்க. சரியா, எங்களுக்காக சொல்லாதீங்க. நிஜமாவே எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது குறை இருந்துச்சுன்னா குறை இருக்குன்னு சொல்லுங்க, மாத்திக்கிறோம். குறை இருந்தா தானே உலையில சொல்றதுக்கு, இல்லைன்னா எப்படி சொல்றது? என்னைக்கும் இதே ருசி மாறாம செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க கடைக்கு கஸ்டமர் கூட்டம் அள்ளும். அதுக்கப்புறம் உங்க வியாபார செழிப்பு எங்கேயோ நிக்கும். எல்லாம் உங்க கையில தாப்பா இருக்கு. ரொம்ப நன்றிங்க டவுசரியா. அதெல்லாம் கண்டிப்பா ருசி மாறாம செஞ்சு கொடுப்பேன். நம்ம ஊரு மக்க அவங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? ரொம்ப சந்தோஷம்ப்பா அன்னைக்கு. இந்தாப்பா இட்லிக்கு காசு வாங்கிக்க. ஐயோ என்ன டவுசரியா, அதெல்லாம் காசு கொடுக்குறீங்களே என்ன? முதன்னு கடை திறந்துருக்க, சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா நல்லா இருக்காதுல்லப்பா. காசை புடி. ஐயோ டவுசரியா, உங்களை கடை திறக்கிற சீஃப் கெஸ்டா தான் கூப்பிட்டோம். காசு கொடுத்து சாப்பிடுற கஸ்டமரா கூப்பிடல. அட போங்க டவுசரியா, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஆமா டவுசரியா, காசு கொடுத்து எங்களை அந்நியப்படுத்திடாதீங்க. முதல்ல காசு வைங்க. எப்பா இது அந்நியப்படுத்துறதுக்காக கொடுக்கல. முதல் போனி ஓசியில திங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது அன்பளிப்பு பணமா வச்சுக்கிறங்க. என்ன டவுசரியா இப்படி பண்றீங்க? அதுலயும் 500 ரூபாயை கொடுத்துருக்கீங்க. 20 ரூபாய் இட்லிக்கு 500 ரூபாயை கொடுத்தா நான் எங்க வரது சில்லறைக்கு? இப்பதானே முதல் போனி. இட்லிக்கான பணமா இருக்காதப்பா. இந்த கடைக்கு இந்த ஐயா கொடுக்குற மொய் பணமா வச்சுக்க, எங்களோட அன்பளிப்பு பணமா வச்சுக்க. அட வாங்கிக்க அன்னைக்கு, வாங்கிக்கமா. ஐயோ என்ன டவுசரியா இப்படி சங்கடப்படுத்துறீங்க? அக்கா, அதான் மாமா அன்பளிப்பு பணம்னு சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோங்கக்கா. எங்க மாமா ரொம்ப ராசியான ஆளு. அவர் கையால பணம் வாங்கினா கண்டிப்பா நம்ம பெரிய ஆள் ஆவோம்க்கா. வாங்கிக்கோங்க, வேணான்னு சொல்லாதீங்க. என்ன டவுசரியா, சரி கொடுங்க. டவுசரியா, இந்த காசையும் கொடுங்க. ஏலே குடுக்கறதுனா நீ குடுறா, ஓம் பொண்டாட்டி தானே. இருக்கட்டும் டவுசரியா, நீங்க கொடுங்க. மச்சான், காசெல்லாம் ஒண்ணு வேணாம். அதான் டவுசரியா கொடுத்துருக்காருல்ல, உங்க கடைக்கு நீங்க சாப்பிடுறதுல காசு கொடுத்துட்டு சாப்பிடணுமாக்க. அட போங்க மச்சான், சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. இருக்கட்டும்பா வனசா, இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஏலே குடுக்கணும்னு ஆசைப்பட்டினா உன் பொண்டாட்டி கையில கூட சந்தோஷப்படுவாள்ல. எதுக்கு தலையை சுத்தி மூக்க தொடுற? இந்தாங்க முதன்னு கடை திறந்ததுக்கு அன்பளிப்பு பணம். இருக்கட்டும் பரவாயில்ல. ஏன் இந்த விளங்காத வைய கையால பணம் வாங்கினா நம்மள விளங்காம போயிருவோங்கிற நினைப்பு இருக்காக்க? அப்படி இருந்துச்சுன்னா வாங்க வேணாம். ஐயோ சாமி, நான் எங்க அப்படி சொன்னேன்? கொடுங்க, வாங்கிக்கிறேன். சரிப்பா, வயலுக்கு நேரம் ஆயிருச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம். சுப்பிரமணி போமாப்பா. போலாம் டவுசரியா. என்னடி இப்படி கொண்டு வந்து காசை கொடுத்துட்டு போறாங்க? ஐயோ ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கே. அதனால ஒண்ணுமில்ல, முதன்னு வந்த மகாலட்சுமியை வேணான்னு சொல்லாத. கொண்டுட்டு வந்து சாமி கும்பிட்டு கல்லாப்பட்டியில வைக்க. சரிடி வனசா. இந்த தாய் கிழவி பண்ற டார்ச்சர் தாங்க முடியல. ஒரு வேளைக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டதுக்கு ஆக்குன சோத்த பூரா அப்படி மாவாட்ட விட்டுருச்சு. என்னம்மா, சோறு ஆட்டிட்டியா இல்லையா? ஆட்டிட்டேன். ஏமா போட்டு உசுர வாங்குற? ஒருவேளை பிரியாணி வாங்கி சாப்பிட்டதுக்காக இவ்வளவு வேலை வாங்குற? அடியே, ஒத்த நெல்லுக்கா எம்பிட்டு கஷ்டப்படுறோம்ங்கிறது எனக்கு தாண்டி தெரியும். சும்மாவா வருது காசு? ஹோட்டல்ல வாங்கி தின்னுட்டு வீட்டுல ஆக்குற சோத்தா போய் என்ன செய்ய சொல்ற? இப்படி லேசா கிள்ளி வெயில்ல காய போட்டினா அதை 4 நாளைக்கு வறுத்து வடகத்துக்கு கஞ்சி குடிக்கலாம்ல. ஆமா, இந்த சோத்தை ஆட்டி தான் வடகம் போடணும் பாரு. ஏன் தூக்கி கொண்டு போய் ஊர தொட்டியில கொட்டிட்டு கடையில வடகம் வாங்கினா ஆகாதான்னு? நீ இப்படி யோசிக்கிறதுனாலதான் உன் ஆத்தா வீட்டுல வந்து ஒண்ணும் இல்லாம ஓசி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்க. இதே உன் அண்ணன் மண்டாட்டியா இருந்தான்னு வையி, ஒரு கை சோறா இருந்தாலும் அதை வடிச்சு அம்மியில வச்சு அரைச்சு அதுல நீ மிளகாத்தூள் உப்பையும் போட்டு பெரட்டி அதை வடகம் போட்டு 10 நாளைக்கு கஞ்சி குடிச்சிருவாடி தொட்டுக்கிட்டு. அப்பேற்பட்ட கெட்டிக்காரியா இருக்கவும் தானே இன்னைக்கு கடை ஓட்டிருக்க. நீ ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா உட்கார்ந்துருக்க. அம்மா, அவ கடை போட்டிருக்காளேங்கிற வயிற்றுச்சில்ல கத்திரியா, இல்ல நான் சோத்த வீணாக்கிட்டேங்கிறதுக்காக திட்டுறியா? ரெண்டுக்கும் தாண்டி. ஊரே போய் அவ கடையில உட்கார்ந்து இட்லி வாங்கி திங்குது. இட்லியா வடையா என்னென்னத்த சொல்றாளுங்கிற. தோசை கல்லு அன்னைக்கு எத்தா தண்டி கல்லு வாங்கிட்டு வந்த பத்தியா? வடை இட்லி தோசைன்னு ஊத்தி அவ ஃபேமஸ் ஆகிக்கிட்டே போவா. நீ உன் ஆத்தா வீட்டுல உட்கார்ந்து ஓசி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இன்னும் ஒண்ணுமில்லாமலே இருக்க போறியா? என்ன பண்றது, அவ ஆனமான புருஷனுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கா. நான் அப்படியா? என்னையதான் ஒரு ஊதாரி பையலுக்கு கட்டி கொடுத்து ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருக்கியே. எல்லாம் ஒன்னாலதாம்மா என் வாழ்க்கை இன்னைக்கு கெட்டு குட்டிச்சுவரா போய் நிக்கிறதுக்கு காரணமே நீதான். ஆனா
உன இதையே சொல்லிக்கிட்டு தெரியாதம்டி. ஒண்ணும் இல்லாதவனை உயரத்துல கொண்டு போய் வைக்கிறதும் உயரத்துல இருக்கிறவனை ஒண்ணுமில்லாம ஆக்குறதும் பொம்பளை கையில தானே இருக்கு. அதுக்குத்தானே பொம்பளை சாமர்த்தியம்ங்கிறது. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாம தெரிஞ்சீங்கன்னா இப்படித்தான் தறிக்கட்டு போய் கிடக்கணும். சும்மா வாய் இருக்குங்கிறதுக்காக பேசாத. எனக்கே தலை வலி தாங்க முடியல. இதோட சேர்ந்து உனக்காக நான் உட்கார்ந்து ஆட்டிக்கிட்டு இருக்கேன் பாரு. என்னைய சொல்லணும். இந்தா புடி. கழுத்துல காதுல கையிலேன்னு நான் எம்புட்டு மாட்டி விட்டுருந்தேன். தங்கத்தாலேயே நிறைச்சில அனுப்பி விட்டுருந்தேன். காலுக்கு முதக்கண்டு தங்கத்துல கொலுசு வாங்கி மாட்டினது இந்த ஊர்ல முதன்னு உனக்கு தாண்டி. உன்னைய பார்த்து தானே மத்தவளுக வாங்கி மாட்ட ஆரம்பிச்சாளுக. அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தங்கத்திலேயே நிறைச்சு சீர் செஞ்சு அனுப்புனேன். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம வந்து உட்கார்ந்துருக்க. அவ இனி எல்லாத்துலயும் ஒன்னொன்னா வாங்கி மாட்டுவ. அவளை பார்த்து நீ வீங்கி போய் திரி. வேற என்ன பண்ண சொல்ற? ஏய் தாய் கிழவி, நான் ஒண்ணும் இல்லாம உன்கிட்ட வந்து ஒண்டிக்கிட்டு இருக்கவும் தானே இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போற. ஆஃப்டர் ஆல் அந்த குந்தாணி போட்டிருக்கிறது வெறும் தள்ளு வண்டி. அந்த தள்ளு வண்டிக்கு இம்புட்டு பேச்சா? அவளை இதுக்கு மேலையும் வளர விட்டோம் நம்மள ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவா. அடுத்த ஆகுறது என்ன? இந்த கிழவி நம்மள குத்தி காட்டியே கொன்றும் போல் இருக்கே. பாருடி, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருடி. அடியே, மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கவாரு. அவளையெல்லாம் இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. அவ வாழ்க்கைய அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. நம்ம அவளையே நினைச்சு ஒண்ணுமில்லாமத்தான் போய்கிட்டு இருக்கோம். ஒழுங்கா கள்ள கழுவியை ஓரமா எடுத்து வச்சுட்டு வடகத்தை காய போடவா. சும்மா சரி, இட்லி நல்லா மல்லிகைப்பூ மாதிரி சாப்பிட்டா இருக்கு வத்தியா? இருக்காதா பின்ன? விடிய விடிய 4 பேரும் ஆட்டுக்கல்லுல ஓட்டுல ஆட்டுனாளுக. அந்த காலத்துல சுடுற இட்லி மாதிரி நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கு வத்தியா? இப்போ வந்து இட்லி சுடுறமே அந்த கரண்டர் கல்லுல போட்டு ஆட்டுன்னு ஆட்டி அதுல பாதி சத்த அந்த கரண்ட் குடிச்சு இழுத்துறது. அப்புறம் அதுல என்ன இருக்கு? அரிசிலையும் உரம் போட்டு அதையும் வீணாக்கி வச்சிருக்காங்க. கரண்டையும் எல்லாத்தையும் கரண்ட்ல யூஸ் பண்ணி சத்த பூரா கரண்ட் தின்னுட்டு போகுது. சக்கைய பூரா நம்ம திங்கிறோம். அப்புறம் என்னன்னு நமக்கு உடம்புல ஒட்டும். சரியா சொன்னடி அலமேலு. எல்லாத்துக்கும் இப்ப கரண்டாவுல வச்சு ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லுன்னு அந்த காலத்துல போட்டு ஆட்டுனதுனால உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சு, சாப்பாடு ருசியா இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் கரண்ட் உடிச்சு இழுத்துட்டு நம்ம சக்கையை தானே திங்கிறோம். அப்புறம் என்னன்னு நம்மளுக்கு வந்து சத்து வந்ததல்ல, சுகரும் பிபியும் தான் வரும். என்ன என்ன ஐட்டங்களோ எங்க இட்லி கடையிலே. அத்தை கிழவி, உனக்கு என்ன வேணும் சொன்னி நான் எடுத்துட்டு வந்து தருவேன். அடியல, உளுந்த வடை மட்டும்தான் போட்டியல, அந்த பருப்பு வடையெல்லாம் போடலையாக்க? அத்தை கிழவி, இன்னைக்கு நாள் வியாபாரத்துக்காக செய்யல, சாமி கும்பிடணுமேனு சாஸ்திரத்துக்காகத்தான் செஞ்சிருக்கான். அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு உளுந்த வடை போட்டிருக்கான். நாளை பின்ன நல்லா ஓடிச்சு கஸ்டமர்லாம் கேட்க ஆரம்பிச்சா பருப்பு வடையும் சேர்த்து போடுவான். கழுத சுவியும் அது இதுன்னு பலகார கடை கூட சைடில் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பொழுதுக்கு உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. போத முடி நடுவாளி, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. மேற்கொண்டு ஆசை கொள்ளாறுல வாங்கின இந்த 2 இட்லியை திங்க முடியாம உட்கார்ந்துருக்கான். போதும். சூப்பர் மட்டக்காராத்தா. எட்டி நைந்தாரா, உனக்கு உங்க வீட்டுக்காருக்கு ஏதாவது கொண்டுட்டு வருவா? சாம்பார் சட்னி? ஐயோ இல்லக்கா, எல்லாருக்கும் திருப்தியா இருக்கு. போதும். கிழவி, நீ இந்த சட்னியை தொட்டு திங்க மாட்டியே, அதுல அப்படியே சாம்பாரை மிதக்க விட்டுல திம்ப. உனக்கு சாம்பார் ஏதாவது வேணும்னா சொல்லு. அப்புறம் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய என் மருமகக்காரி கவனிக்கல, என்ன ஹோட்டல் நடத்துறாளுகன்னு அங்கிட்டு போய் புறணி பேசக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த உளுந்த வடையில வேணும்னா கூட 2 வச்சுட்டு போ. நல்லா மொறுன்னு இருக்கே வடை. அத்தைக்கிழவி, ஒரு பேச்சுக்குத்தான் என்ன வேணும்னு கேட்டேன். போதும், ஒழுங்கு மரியாதையே எந்திரி. ஆல்ரெடி 5 இட்லி உள்ள போயிருச்சு, 3 வடை திண்டாச்சு. அப்புறம் சட்னி சாம்பாரெல்லாம் வேற வலிச்சு நக்கிருக்க. ஏதோ 4 பேருக்கு முன்னாடி உனட்டையும் கேட்கணுமேனு கேட்டா டீசெண்டா வேணான்னு சொல்லாம உளுந்த வடை கேட்குற. இல்லடி, நல்லா மொறுன்னு இருந்துச்சு. திங்கிறதுக்கு வாய்க்கு துணையா நல்ல ருசியாத்தான் இருக்கேன். ஆனா உள்ளைக்கு கொழுப்பு தான் கொலக்கட்டை சைஸ்ல வீங்கி போய் கிடக்கே. மேற்கொண்டு எண்ணெயில பொரிச்சதெல்லாம் திண்டோம்னா அப்புறம் மறுபடியும் அடைச்சு ஆஸ்பத்திரியில சேர்ந்து அட்டாக் வந்துடும் பாத்துக்க. அதனால எண்ணெய் பலகாரம்லாம் தர முடியாது. மத்தியானம் வீட்டுல போய் சோறாக்கி சாப்பிட்டுக்கலாம். கிளம்பு. அடி தெதாமம்மா, விசேஷக்கார வீட்டுல கூப்பிட்டுக்கிட்டும் பலகாரம் பச்சியும் திண்டுகிட்டு இருக்காங்க. என்னைக்கே ஒரு நாளைக்கு தன்னடி இப்படி திங்க முடியும். 1 வைடி திண்டு வைக்கிறேன். ஏன் அத்தைக்கிழவி இப்படி உசுர வாங்குற? சரி 2 வையே, அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், எந்திரிச்சிடுறேன். 2 எல்லாம் கிடையாது, வேணும்னா 1 வைக்கிறேன். இந்தா. தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி கொண்டுட்டு வரியா? நல்லா இருந்துச்சு. தேங்காய்லாம் கொலஸ்ட்ரால் அத்தைக்கிழவி, சொன்ன கேட்க மாட்டியா நீ? ஐயா, உன்னைய கடைக்கு கூப்பிட்டது தப்பாவுல போச்சு. இன்னைக்குதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இனிமே இந்த கடை பக்கம் எட்டி பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் கொண்டே வருவேன். ஆமா பாடியாத்தா, ஒண்ணு வேணாம். இனிமே நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டேனே. மொட்டக்காராத்தா, உங்களுக்கு ஏதாவது? இல்லம்மா, போதும். அலமேலு, 1000 சொல்லு. உன் மருமக மாதிரி தங்கமான உள்ள கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டி ஒரு சட்னி கேட்டதுக்கு கொடுக்க மாட்டோம்ட்டு போற? அவளை நீ பீத்திக்கிட்டு இருக்கியாக்க?
அப்படி சொல்லாத அலமேலு. எத்தனை குடும்பத்துல மருமக்க மாருக மாமியால இப்படி கவனிச்சு பாத்துக்கிறாளுக. உன்னைய அந்த அளவுக்கு சாப்பாட்டுல கண்டிக்கிறான்னா உன் மேல எம்புட்டு கம்புட்டு கவனம் இருக்கணும், எம்புட்டு கம்புட்டு அக்கறை இருக்கணும் சொல்லு. அம்புட்டு பாசம் வச்சிருக்காடி உன் மாமியான்னு உன் மேல. நல்ல உள்ள அவளை நீனு நல்லபடியா பாத்துக்கறனு. வெடுக்கு சுருக்குன்னு எதுவும் பேசாதம்டி. ஆமாடி முட்டைக்காரி, நான் தான் மனசு வெறுத்து போய் ஒரு வேலை வட்டி பார்க்க மாட்டேங்கிறாளேன்னு படக்குன்னு பேசி போடுவேன். ஆனா அந்த நிமிஷம் மூஞ்சி தூக்கிட்டு வச்சிருந்தாலும் அடுத்த நொடி அத்தை கிழவின்னு சிரிச்ச முகத்தோடையே ஓடி வந்துருவா. நானும் அதோட மறந்துட்டு வாடின்ட்டு எதையாவது இருக்கிறத கொடுத்து திங்க சொல்லிடுவேன். அவ குணம் எப்போதும் சின்ன பிள்ளை மாதிரி. அதனால எதையும் நான் பெருசா எடுத்துக்கிறாம காலங்கள் ஓடுது. ஓடட்டும் ஓடட்டும். ஏன் அமுசா, எப்படி வர? வாங்க தம்பி, நல்லா இருக்கீல? வீட்ல அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. என்னாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால ஒண்ணும் இல்லப்பா, வந்துட்டியல்ல அதுவே சந்தோஷம் தான். நான் தான் இந்த குட்டி வரமாட்டாளோ ஆபீஸ்க்கு கண்டு போயிட்டாளோன்னு நினைச்சேன். இல்லக்கா, நிச்சயதார்த்தத்துக்காக ஒரு 2 நாள் லீவு தான் போட்டிருக்கேன். இவன் வர்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. அம்சா, என்ன இன்னமும் கட்டிக்க போறவர அவன் இவன்கிற? ஐயோ, அப்படியே வந்துருச்சுக்கா. இந்த காலத்து பொண்ணுங்க புருஷனை பேர் சொல்லி தானே கூப்பிடுறாங்க. இவ ஒரு ஸ்டெப்பு போய் லவ் பண்ணதுனால போடா வாடான்னு கூப்பிடுறா. அதனால என்ன இருக்கு? அம்சா, உனக்கு எப்படி விருப்பமோ நீ அப்படி கூப்பிடுறி. மாப்பிள்ளை என்ன வேண்டாம் நான் சொல்ல போறாரு? ஐயோ அக்கா, அவ என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டாதான் ஏதோ வித்தியாசமா வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கு இதுவே ஓகே தான். சரிதான், அது உங்க 2 பேருக்குள்ள ஒத்து போயிறேன். நம்ம வீட்டு ஆளுகளுக்கெல்லாம் தெரியும் நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்கன்னு. மற்றவங்களுக்கெல்லாம் மரியாதையா இருக்காதுல்ல. அதனால நம்ம வீட்டு ஆளுக்கு இருக்கையில எப்படியோ கூப்பிட்டுக்க. ஆனா அடுத்த மனுஷன் வந்து இருக்கும்போதோ இல்ல மாப்பிள்ளை வீட்டு ஆளுக்கு இருக்கும்போதோ வாங்க போங்கன்னு தம்பிய மரியாதையா தான் கூப்பிடணும். சரியாம்மா? சரிங்கக்கா. ஏய், gift குறி. ஐயோ, அதை மறந்துட்டேன் பாருங்க. அக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். 4 பேருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட். அட எதுக்கடி அவசா இதெல்லாம்? தேவையில்லாத செலவு. சும்மா இருக்கட்டும்க்கா, வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, உள்ளுக்கு என்ன இருக்கு? கிடுக்கு கிடுக்குன்னு ஆடுது. ஓபன் பண்ணி பாருங்கக்கா. இருக்கட்டும் தம்பி, இப்ப பாக்குறதுல என்ன அவசரம்? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் மத்தத பாத்துக்குருவோம். ஆமாடி அம்சா, முதல்ல வந்து சாப்பிடுவா. இல்லக்கா, நாங்க இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறோம். வரும்போது தான் 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். அப்புறம் அத்தை மாமாலாம் கொஞ்சம் ஜவுளி எடுக்கிறதுக்காக கடைக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கேயும் கிளம்பணும்க்கா, டைம் ஆயிடும். 2 இட்லி சாப்பிட்டு வர்றதுக்கு என்ன நேரம் செட்டு போகுது? சாப்பிடுமா. இருக்கட்டும்க்கா, நான் அத்தையெல்லாம் பார்த்துட்டு போகும்போது கூட 2 இட்லி சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சாப்பிடாம போக மாட்டேன், கண்டிப்பா சாப்பிட்றேன். நிச்சயப்பட்டு எடுக்கிறதுக்காக அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏய் அம்சிகுந்தானி, இங்க வாடி. வரேன்க்கா. நிச்சயப்பட்டு எடுக்கணும்னா அப்ப வெள்ளன கிளம்பணும்ல. அங்கேதான் அவங்க அத்தை இருக்காக, போய் என்ன ஏதுன்னு பேசி கூட்டிட்டு போங்கப்பா. சரிங்கக்கா. ஏய் அம்சா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? பேசாதடி. அக்கா வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சுல்ல. ஒரு 8 வந்து என்ன பார்க்கணும்னு தோணல உனக்கு? ஏய் இல்லடி, நேத்து தான் வந்தேன். நேற்று காலையிலே வந்துட்டேன்னு பூமாரி வந்து சொல்லிட்டா. பொய் சொல்லாத. ஒரு 8 வந்து உனக்கு பார்க்கறதுக்கு முடியாதுல்ல. வரணும்னு நினைச்சிட்டு தாண்டி இருந்தேன். கோச்சிக்கிறாத. ஐய, இந்த பாச போராட்டங்களுக்கு ஒரு அளவில்லை. சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படித்தான். பழையபடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி இருக்க முடியுமா? ஒரு உள்ளூரா இருந்தாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு 2 நாள் ஆகுது. நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, அப்புறம் எப்படி அப்புறம் இப்படித்தான்? உள்ளூர்ல இருந்தா கூட 2 நாளைக்கு ஒரு தடவையாவது பார்க்கலாம்க்கா. வெளியூர்ல இருந்து வந்த உடனே என்ன வந்து பார்க்கணும்ல. அப்ப என்னக்கா இவ ஃப்ரெண்டு? ஓகே, சாரி, தப்புதான். இனிமே வந்த உடனே உன் வீட்டுக்கு வந்துடுறேன், ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் இதை தாண்டி சொல்ற. ஆனா எப்படியும் என்ன பார்க்க வர்றதுக்கு 2 நாள் ஆகுது. இனிமே அப்படி இருக்காது மச்சி. சாரி மச்சி. சரி ஓகே, உன்னை மன்னிச்சு வர்றேன். மாப்பிள்ள வந்திருக்காரு, உங்களை பார்க்கலையே. வாங்கப்பா சிவா, உட்காருங்க வாங்க. இருக்கட்டும்மா, உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க தம்பி. நிச்சயப்பட்டு எடுக்கணும்லம்மா, அதுக்காக அம்சாவையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அம்சா என்னத்துக்குப்பா? நீங்களே பார்த்து நல்லதா செலெக்ஷன் பண்ண வேண்டியதானே? அம்மா தான் நல்லா செலெக்ஷன் பண்ணுவாங்களே. அதுதான் அத்தை நானும் சொன்னேன். ஜீவா வீட்டில் தான் நான் வந்தே ஆகணும்னு சொல்றாங்களாம். அப்படியா? சரிப்பா, அப்ப கூட்டிட்டுனா போங்க. அவளுக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்கிருவாள்ல. அடி அலமேலு, சொல்லுடி மொட்டைக்காரி. பூ வச்சுட்டு போயாச்சு. நிச்சயத்துக்கெல்லாம் பொண்ணை மட்டும் தனியாக அனுப்பக்கூடாது. கூட யாரையாவது துணைக்கு அனுப்பு. இல்லடி, நாளைக்கு நிச்சயதார்த்தம். வீட்டில் வேலை எல்லாம் இருக்குல்ல. அப்புறம் நாங்கள்லாம் போயிட்டா என்னன்னு வீட்டில் உள்ள வேலை ஆக்குறது? இப்படி சொன்னா எப்படி? உடனே ஏற்பாடு பண்ணணும்னா அவசரமா நடக்கிற கல்யாணம். நகை நட்டு பொருள் பண்டங்கள்ல குறவு இருக்கலாம். ஆனா சாதி சனத்திலையும் சனஞ்சட்டுலையும் குறை இருக்கக்கூடாது. அமுசாவுக்கு ஆளுக்கெல்லாம் நாங்க எல்லாம் இருக்கோம்னு எல்லாரும் போய் ஒட்டுக்கா நின்றா தானே நல்லா இருக்கு. அவளை மட்டும் தனியா அனுப்புனா எப்படி?
இல்ல முட்டைக்காரத்தா, நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு குடும்பமே போனா வீட்டுல வேலை இருக்கும்ல. வீடு வாசல்லாம் துடைக்கணும், எனக்கும் இட்லி கடையில வேலை இருக்கு, அப்புறம் அத்தை கிழவிக்கும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சோழி கிடக்குல. எது எப்படி இருந்தாலும் குடும்பத்துல ஒரு ஆளு பொண்ணோட போயே ஆகணும். அப்பத்தானே பொண்ணுக்கும் பெருமை, நம்ம குடும்பத்துக்கும் பெருமை. தனியா அனுப்புறது எனக்கு என்னமோ சரியா படலம் டீ. சரிடி முட்டைக்காரி, அதுதான் முறைன்னா என் மரும கறியை அனுப்புவேன். அடி நெடுவாளி, பிள்ளையோட போயிட்டு வந்துடுறியா? அவளுக்கு பிடிச்சதா நீனும் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கொடு. நானுமா? இன்னைக்கு தானே கடை திறந்திருக்கோம். காலையிலேயே இந்த எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இனி கடையை பூட்டிட்டு அவளு வீட்டுக்கு போக வேண்டியதானே. இங்கனையே உட்காந்துக்கிட்டா இருக்க போறிய கடையை பார்த்துக்கிட்டு? பொழுதோட வீட்டுலயும் வந்து நீ எந்த உதவியும் பண்ண போறதில்ல. நானே மற்ற வேலையை பார்த்துக்கிறேன், நீ இவளோட துணைக்கு போயிட்டு வா. நெடுவாளி, இந்த தாய் தகப்பே இல்லாத உள்ளத, அதனால தானே நிச்சயப்பட்டெடுக்க தனியா வந்திருக்கான்னு ஒருத்த ஒன்று சொல்லிடக்கூடாதுமா. நம்ம எல்லாம் சொந்த வந்தோம்னா இருக்கோங்கிறத காட்டணும்ல. அதுக்காகவாது நீ போயிட்டு வா. வேலை என்ன பெரிய வேலை, இந்த வேலை கிடக்கு. மற்றதெல்லாம் உன் மாமியா பார்த்துக்குருவா. நீ நல்லபடியா கூட்டிட்டு போய் பிள்ளைக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்து கொடுத்து கூட்டிட்டு வா. சரிங்க முட்டைக்காரத்தா, நானே கூட்டிட்டு போறேன். நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கே ஆசை. நல்லா இருக்கையிலேயே இங்கிட்டு கிடக்கிறது அங்கிட்டு எடுத்து போடாது. இப்ப மண்டையில வேற கட்டை போட்டுக்கிட்டு சுத்துது. இனிமே பாக்குமா? ஆனா அவனா ஒரு வேலை சொல்லிட்டா மண்டை ஊறுது, மண்டை வலிக்குதுன்னு போத்திக்கிட்டுல படுத்துக்கிற. எம்புட்டத்தையும் பாக்குறது. இனிமே என்ன வயசா திரும்புது? ஒத்த பொருளுக்கும் கசட்டப்படவும் அதுக்கான அருமை தெரியுது. அதுக்கு கசட்டம்னா என்னன்னே தெரியாம வளர்க்கவும் தானே காசோட அருமை தெரிய மாட்டேங்குது. புருஷன்ட்ட தூக்கி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு. பொழைக்க தெரியவும் வழி இல்லாம இருக்கு. காலம் பூரா இப்படி கத்திட்டு போக வேண்டியதேன். போ அங்கிட்டு போ. அங்கிட்டு எப்படி கொத்ததுன்னு பாரு. சொல்ல என்ன ஒரு திமிர் வரவேன். அங்கிட்டு போய் தொலை. அங்கிட்டு அடி லைலா, அடி லைலா. கூப்பிட்டாலும் பயவுள்ள ஒரு சொல்லல என்னன்னு கேட்டு தொலையாது. இங்க வடாத்த பூரா காக்கா ஒத்திக்கிட்டு இருக்கேனால விரட்ட முடியுதா? அடி லைலா, என்னடி செய்யற உள்ளக்கே? என்னம்மா ஏமா கத்துற? அடி இங்க வடாத்த பூரா காக்கா கொத்தி அள்ளி தின்னுக்கிட்டு இருக்க. சீக்கிரம் வாடி இங்க மாடிக்கு. என்னால விரட்ட முடியுதா? ஐயோ, ஏன் தான் இப்படி உசுர வாங்குறியோ தெரியலம்மா. நீ வர இரு. ஒரு வேலை சொல்லிட்டா பிள்ளைக்கு நோக உள்ள செய்து. பயவுள்ள போய் தொலைங்க. எங்க இருந்ததே வரதுகன்னு தெரியலையே எனக்குன்னு வேணைக்கு. அங்கிட்டு போங்கிட்டு ஏன் வருவேன். இன்னொன்னு வருதே, நான் என்ன செய்வேன்? போட்ட வளர்த்த பூரா அள்ளி தின்னுட்டு போயிரும் போல் இருக்கேன். ஊர்காட்டு பக்கிய பூரா கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படியே போய் தொலைங்கல. அங்கிட்டு தொலைங்கல. இது எங்கிட்டு கடந்து வந்துச்சு? இது என்ன எண்ணெயை போட்டு கொத்தி கிடக்கு? அங்கிட்டு போங்கிட்டு. ஐயா நான் என்ன செய்வேன்? இதென்ன ஊரு பட்டது கிளம்பிருச்சு. அடி லைலா, அடியலா வா வண்டி வந்து தொலை வண்டி. செம்மச்சனைய முடிச்சவளே கூப்பிட்டா உடனே வாரியா? ஐயோ என் தலை ஓச்சே, என் கண்ணு ஓச்சே. என்னது இது இப்படி அண்டங்காக்காவா கிடந்து கொத்துது? ஐயோ எது தள்ளி தொலைங்கல. அங்கிட்டு போய் தொலைங்கல. பக்கி பயவுள்ள எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே எனக்கு வேணைக்கு. ஐயோ என்னம்மா கையில உட்கார்ந்து கொத்திக்கிட்டு இருக்கு? அடி இங்கிட்டு வந்து தொலைடி. இந்த காக்காயை விரட்டி இப்ப நின்றுக்கிட்டு வேடிக்கை ஆத்துக்கிட்டு இருக்கா. என்னைய போட்டு மொச்சி எடுக்குது. ஐயோ இங்கிட்டு தள்ளிச்சு. ஐயோ என்னைய பிடிச்ச கிரகம் எங்க கொண்டு போய் தள்ள போகுதுன்னு தெரியலையே. காலையில ஊர் அந்த நாப்பண்ணைட்ட கடந்து பாடுபட்ட இப்ப காக்கா பண்ணையில கடந்து கொத்திட்டு கிடக்கு. ஏன் பயவுள்ள போங்க வயவுள்ள அங்கிட்டு. ஐயோ கடவுளே நாதா, ஏந்தே இப்படி போட்டு சித்திரவதை பண்ணதுன்னு தெரியலையே. எந்திரிச்சு போறியா இல்லையா? அம்மா இந்த காக்கா உன்னை விட்டுட்டு போகாது போல. நீ எந்திரிச்சு கீழே போமா. ஐயோ கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே. இந்த காக்கா பண்ணையில இப்படி போட்டு என்ன துரத்துதே. ஐயா இங்கிட்டு ஒண்ணுல கிளம்பி வருது. ஐயோ கடவுளே என்னது இது? எந்த பாவமா என்ன இப்படி போட்டு துரத்துதே? நான் என்ன செய்வேன்? ஐயோ எங்க அம்மாவை விடுங்க. காலையில வயித்த கழுவியாச்சு. இனி மத்தியானத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையடி. அடி பங்கசா, என்னடி இது? காக்கா தூக்கி வச்சு விளையாண்டுக்கிட்டு தெரியல. இப்படி விளையாடுறதுக்கு சாமா இல்லாம காக்காயோட விளையாடுறியாக்க? மொட்டைக்காரி, இந்த காக்காயிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கடி. என்ன போட்டு பாடா படுத்துதுடி. சனிங்களா, எங்க அம்மா விட்டு போங்க. எங்க வந்து கொத்திக்கிட்டு இருக்க? வாரியல ஆலையா போய் தொலைஞ்சிருச்சு. வா. என்னடி பங்கசா இப்படி போட்டு உன்னை விரட்டிக்கிட்டு கிடக்கு? அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அம்மா யாத்தே செத்த இடத்துல என்னைய போட்டு பாடா படுத்தி புடிச்ச இந்த காக்கா பண்ண. என் தலையெல்லாம் புண்ணா போச்சே. எட்டி பங்கசா, அன்னைக்கே உன் வீட்டு வாசல்ல நின்று குடுகுடுப்பக்காரன் கெடு வச்சுட்டு போனானே, நீ கவனமா இருக்கிறது இல்ல? ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு தெரியற? என்னடி மொட்டைக்காரி, நான் என்ன காக்கா ஊத்தி சாவம்னா அந்த ஆளு கெடு வச்சுட்டு போனேன்? என்ன பேசிக்கிட்டு தெரியற? வடகம் காய வைக்க போகையில வடகத்தை கொத்துறோம்னு என் மண்டைய போட்டு கொத்திட்டு கிடக்குங்கிற.
கொத்துனது சாதா காக்காயா இருந்தா பரவாயில்லடி பங்கசா. அண்டங்காக்கா எவ்வளவு இருக்கு அதுதானே பிரச்சனை. ஏன் இப்ப அண்டங்காக்கா கொத்துனா என்ன இப்ப? அதானே அண்டங்காக்கா கொத்துனா என்னடி? என்னடி பங்கசா ஞாபகம் இல்லையா உனக்கு? அண்டங்காக்கா கொத்தி தானடி என் புருஷன் செத்து போனாரு. என்ன சொல்ற பெரியமா? ஆமாடி, ஆயுசு முடியறவங்களுக்கு அண்டங்காக்கா கொத்தும்னு சொல்லுவாங்க. ஒரு காக்கா ரெண்டு காக்கா இல்ல, எத்தனையோ காக்கால உன்னை திரட்டி வந்து கொத்திக்கிட்டு கிடக்கு. அப்ப உன் ஆயுசு முடிய போகுதாடி பங்கசா? என்னடி சொல்ற முட்டைக்காரி? குடுகுடுப்பக்காரன் சொன்னதுல இருந்தே என் மனசுக்கு ஒரே நெருடலா இருந்துச்சு. ஆயிரத்தை இருந்தாலும் நம்ம அக்கா தங்கச்சி உறவாச்சே, பங்கச இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்னு என்ன பண்ணி தொலைகிறது? இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு காண, சின்ன சிறுசுகள்லாம் போய் சேருது. வயசான காலத்துல உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. உனக்கு நடக்குமா இல்ல உன் மகளுக்கு நடக்குமோ ஒன்னும் புரியலையே. அண்டங்காக்கா அவ்வளவு கொத்திருச்சு, இனி ஆயுசு முடிஞ்சு போகுமடி பங்கசா. அடி பங்கசா. முட்டைக்காரி, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நீ வாரியா? நான் போறேன். நானும் வாரண்டி அலமேலு. பங்கசத்தை எப்படி அண்டங்காக்கா கொத்தி புரிச்சு நான் என்ன செய்வேன்? இந்த கவலையை கொண்டு நான் எங்க ஆத்துவேன்? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் புருஷன் செத்தாரே, அண்டங்காக்கா கொத்தித்தானே அவர் ஆயுசு முடிஞ்சிச்சு. பங்கசை எத்தனை நாளைக்குன்னு தெரியலையேடி அலமேலு. இன்னைக்கா நாளைக்கா? செத்த 2 வாரத்தை அவள்கிட்ட பேசி ஆறுதெல்லாம் சொல்லிட்டு வரலாம்லடி. உள்ளூர் கறி தானே. அவளுக்கும் எனக்கும் தான் ஆகாதுன்னு வச்சுல, அப்புறம் எதுக்கடி அவட்ட பேச சொல்ற? பேசாம வாரியா இல்லையா? எனக்கு நிச்சயதார்த்த வேலை இருக்கு. இன்னும் 1 நாளோ 2 நாளோ சாக போறவடி. 2 வாரத்தை பேசிட்டு வாடி. செத்த பிறகு என்ன அவளை போய் பார்க்கவா போறான்? என்னால முடியாதுடி மொட்டைக்காரி. செத்தாலும் அவ பொணத்து மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். எனக்கு வேலை இருக்கு, நீ வந்தாவா வராட்டி போ. அடி நில்லடி, நானும் வரேன். அடியலா.